அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சென்னை மாதிரி இடங்களில் அல்லது பொதுவாக பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் அல்லது தோட்டங்களில் மாமரம் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆரம்பித்து பூ வந்திருந்தால் நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்தில் என்ன விதமான கவனம் எடுக்கணும், இதை தான் நம்ம செய்யணும். இங்கே பாருங்கள், பூ ஏன் கீழே உழுகும் அப்படின்னு சொன்னால், மண்ணில் சத்து இல்லைன்னா உழுகும், அதிகமான தண்ணீர் இருந்தால் உழுகும். மூணாவது, பூச்சிகள் கடித்தா உழுகும், சத்துக்கள் இல்லைன்னா உழுகும். அப்போ நம்ம இதை தவிர்க்கணும்னா 200 லிட்டர் தண்ணியில், சாமி கேட்டுக்கங்க, 200 லிட்டர் தண்ணியில் பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 லிட்ரு சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம். 1 லிட்டர் அல்லது 2 கிலோ ஒன்றுங்களா. பூச்சி கடிக்கக்கூடாது, சட சட சடன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த வகை பூச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெர்டி சீலியம் லக்கானி இந்த திரவம் கலந்துக்கலாம். மூணாவது, புழு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவம் கலந்துக்கலாம். 3 ஆச்சுங்களா. இது 3 முக்கியம். 4வது, சத்து கொடுக்கறதுக்காக மீனமிலம் இருந்தால் 2 லிட்டர் அல்லது பஞ்சகாவியா 2 லிட்டர் அல்லது ஈயம் கரைசல் 2 லிட்டர். ஓகேங்களா. நுண்ணூட்ட சத்து கிடைக்கிறதுக்காக ஒன்று எருக்கு கரைசல் 30 லிட்டரு அல்லது 60 லிட்டரு அல்லது சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 லிட்டருங்கிறதுனால 600 கிராம் இதை கலந்துக்கிறோங்களா. இந்த கலந்த இந்த அமைப்பை ஒரு நைட்டு வச்சுருந்து பயிர்களில் தெளிக்கிறோம். ஒத்த மரம் வச்சுருக்கேன்னா இருக்கிறத எடுத்து தெளிச்சுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். வீடுகள்னால் மூடி போட்டு மூடி வைக்கலாம். மொட்டை மாடியில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா மேலே ஒரு துணி போட்டு வைக்கலாம் அல்லது மட்டைகள் போட்டு வைக்கலாம், வெயில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ரைட்டுங்களா. இதே இது தோட்டமாக இருந்தால் அப்படியே பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம். முடிஞ்ச வரலும் மாதம் 1 முறை அல்லது மாதம் 2 முறை. மா விவசாயத்தை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பூ எடுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, பூ எடுத்த முதல் மாதம் அந்த 40 நாள் இருக்கு இல்லைங்களா, அதான் விவசாயம். ஒரு மாங்காயில் பூஞ்சை தொற்று வந்துட்டாலோ, ஒரு மாங்காயில் புழு வந்துட்டாலோ அல்லது மாங்காயில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துட்டால் அதை நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த டைம் தான் அது ரொம்ப முக்கியமான, இப்போ இந்த பதிவை கேட்குற இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் தயவுசெய்து இந்த கவனம் வைங்க. தரைவெளியில் தண்ணியே கொடுக்கக்கூடாது, சுத்தமாக கொடுக்கக்கூடாதுங்க. யாருக்கெல்லாம் பூ வரணுன் இருக்கோ அல்லது வந்துட்டா தரையில் தண்ணியே கொடுக்கக்கூடாது. வீட்டு தோட்டம்னா நான் இந்த இடத்துல மாமரம் வச்சுருக்கேன், அந்த இடத்துல தென்னை மரம் வச்சுருக்கேன், அதுக்கு தண்ணி கொடுக்குவா, அதுக்கும் கொடுக்காதீங்க. இந்த மரத்தோட பூ செட் ஆகிற வரையிலும், பொட்டு பொட்டாக காய்கள் வர்ற வரையிலும், சுண்டோரல் சைஸில் காய் வர வரையிலும் பக்கத்தில் இருக்க எந்த பயிருக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஒரு வதங்கல்லே வச்சுருக்கணும், அந்த பயிரை ஒரு வதங்கல்லே வச்சுருக்கணும். அதான் அதோட அடிப்படை. தண்ணி கிடச்சிச்சின்னா காற்றின் மூலமோ அல்லது நம்ம கொடுத்தோ தண்ணி கிடச்சிச்சின்னா பூ கொட்டு போயிடும். தண்ணி கிடச்சா நோய் வந்துடும், தண்ணி கிடச்சா பூச்சி வந்துடும், நமக்கு வருமானம் போயிடும். எவ்வளோ பேர் தோப்பு வச்சுருக்கோம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர். கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் இப்போ திரவங்கள் இத்தனை சொன்னேன்னா ஒவ்வொரு திரவமும் 200 ரூபா. அப்போ ஒட்டுக்கா சேர்த்தோம்னா 1000 ரூபா வரும் ஒரு தடவைக்கு அடிக்க. அதாவது பொருளோட விலையே 1000 ரூபா, அப்புறம் அடிக்கிற செலவு. இவ்வளவும் செஞ்சு தப்பு பண்ணிடக்கூடாது, எதையும் விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துறீங்களா, ஒரு சில நேரம் காய்கள் வலுவலுன்னு இல்லாமல் சொரி சொரியாக இருக்கும், வடிவம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னாலே மகரந்த சேர்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். அந்த பயிருக்கு நிறைய போரான் தேவைப்படும். அதனால தான் கடையில் விற்கிது பார்த்தீங்களா, 20% போரான்னு, சோலு பார்னு. அது 100 லிட்டருக்கு 300 கிராம். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கலக்கணுங்க. நீங்கள் கெமிக்கல்லே பண்ணாலும் அது கலந்து அடிக்கணும். அப்போ தான் வலுவலுன்னு மாங்காய் வரும். அப்படி இல்லைன்னா வடிவம் மாறிடும். உள்ளே வெட்டினீங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே
அழுகல் வந்துடும், கொட்டையெல்லாம் அழுகி போயிடும். சரிங்களா? அந்த ஒரு சத்து தான், மறந்துடாதீங்க. சந்தேகம்னா திருப்பி ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.